நாயகன் திரு அரப்பா அவருடைய மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற பெரியோர்களுக்கும் அவை சான்றோர்களுக்கும் மற்றும் தோழர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா விழாநாயகனுடைய தோழரான ஐயா புதுக்கோட்டை மதிவாணன் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அரசியல் தோழமை ஐயா நவமணி அவர்களையும் மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். மேடைக்கு வரும்படி அண்ணன் ஜெயமணி அவர்களை அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒரு அற்புதமான இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியுடைய தொடக்க உரையாக ஐயா தியாகு அவர்களை அரப்பாயாவோடு நின்று களப்பணியாற்றியதையும் தன்னுடைய ஒற்றை கருத்துகளாக இருந்த கருத்துக்களை பேசுமாறு ஐயா தியாகு அவர்களை அழைக்கிறேன். இந்த அவையில் நிறைந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, பல்வேறு அமைப்புகளை சார்ந்த முன்னோடிகளே, தன்னுடைய 68வது வயதை 17வது முறையாக தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அரப்பா அவர்களே, காரணம் இன்றைய நாள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அவர் பிறந்த நாள் கொண்டாட முடியும். சரியா இந்தியாவிலே இவரை போலதான் மொரார்ஜி தேசாய். அவர் 99 வயது வரை வாழ்ந்தார். ஆனால் 25 முறை தான் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடினார். காரணம் 29 பிப்ரவரி. அந்த நாள் ஒரு சிறப்பான நாள். அரப்பா அவர்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அவரோடு தொடர்ந்து இருக்கிறோம். பல்வேறு நிகழ்ச்சிகள், பல்வேறு தோழர் அரப்பா அவர்கள் தன்னலங்கருதாத ஒரு சமூக சேவையாளர். அதை அனைவரும் அறிவீர்கள். அவர் 1980 மதுரைக்கு வந்தபோது, சென்னையிலே பணியாற்றி கொண்டிருந்த அவர் மதுரைக்கு வந்தபோது நாங்கள் எல்லாம் அவரோடு இணைவதற்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
அதனுடைய தாக்கமாக 1987 புரட்சி கவிஞர் பேரவை என்கின்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பை மதுரையிலே துவக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னோடி கவிஞராக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், எழுத்தாளராக இருக்கலாம், பத்திரிகையாளராக இருக்கலாம், அனைவருமே எங்களுடைய புரட்சிக்கவனுடைய பேரவையில் பேசாதவர்கள் யாருமே இல்லை. அந்த அளவிற்கு மிகவும் விறுவிறுப்பாக சிறப்பாக அந்த அமைப்பை மாதம் ஒரு முறை ஒரு கூட்டம் நடந்து அதன் மூலம் இந்த மக்களுக்கு என்ன அளவுக்கு சேவை செய்ய முடியுமோ அந்த சேவை தொடர்ச்சியாக செய்து வந்தோம். பல நூலகங்களுக்கு நூல்கள் வழங்கினோம். கிட்டத்தட்ட எங்களுடைய புரட்சி கவிஞர் பேரவையிலே நம்முடைய விக்டோரியா எட்வர்ட் மன்றத்தினுடைய ஆயுள் கால உறுப்பினர்கள் சில பேர் நாங்கள் எல்லாம் இருந்தோம். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், சங்கங்கள் நடத்தலாம், பத்திரிகை நடத்தலாம், பல போராட்டங்களில் கலந்து கொள்ளலாம். ஆனால் மக்களுக்கு தேவையான ஒரு நூல்களை, ஒரு புத்தகங்களை வழங்குவதற்கு எந்த ஒரு அமைப்பு தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறதோ அந்த அமைப்பு தான் இந்த சமூக சேவையில் 100% தன்னுடைய கடமையை செய்ததற்காக கருதப்படும். அதில் நாங்கள் முதலிடம் வைத்தவர்கள் மதுரை புரட்சி கவிஞர் பேரவையினுடைய அமைப்பு. பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள், பொருளாதார நிபுணர்கள் அனைவரையுமே கூப்பிட்டு அந்த அமைப்பிலே அவருடைய அறிவாற்றலை கேட்போம். அதில் முக்கியமானது என்னவென்றால், அவர்கள் இஷ்டத்திற்கு எல்லா அரசியல்வாதிகளையும் கூட்டியிருக்கும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இஷ்டத்திற்கு எது வேணாலும் பேசலாம், அவருடைய கருத்தை அவர்கள் பதிவு செய்யலாம். ஆனால் சரியாக அந்த நிகழ்வு முடியும் போது அரை மணி நேரம் அமர்ந்திருக்கக்கூடிய வாசகர்கள், நோக்கர்கள், அபிமானிகள் அவர்கள் வினா எழுப்புவார்கள். என்ன கேள்வி வேணாலும் கேட்பான், அதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இந்த ஒரு காலகட்டத்தினாலே நிறைய பேர் புரட்சி கவிஞர் பேரவை என்றால் வருவதில்லை, வர மாட்டார்கள், பயப்படுவார்கள். நாங்கள் எல்லாரையும் சமமாக பாதிப்போம். எந்த அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்களும் அங்கே வரலாம், எந்த அமைப்பை சார்ந்தவர்களும் வரலாம், யார் வேண்டாலும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். அப்படி ஒரு நிலையான, ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் அந்த அமைப்பை வெற்றிகரமாக நடத்தியதில் நம்முடைய அருமை சகோதரர் அரப்பாவினுடைய பங்கு அதிகமானது. எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, உடனடியாக இந்தியா மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் மாநிலங்களுக்கும் நாங்கள் சென்றிருக்கிறோம். காரணம் அந்த பொது நோக்கு. பல்வேறு தேர்தல்களை சந்தித்தோம், பல்வேறு நண்பர்களை சந்தித்தோம், பல்வேறு அறிவு விருத்தி செய்யக்கூடிய கூட்டங்களை நடத்தினோம். அந்த அளவில் ஒரு பத்திரிகையாளராக நம் முன்னாடியே வீட்டிருக்கக்கூடிய திரு அரப்பா அவருடைய 68வது பிறந்த நாளை அனைவரும் காலத்தின் கட்டாயமாக நம்முடைய கடமையாக கருதி அதை கொண்டாட வேண்டும் என்று கேட்டு, அவருடைய சார்பாகவும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த துவக்க நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி மனமாற விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய ஐயா தியாக அவர்களுக்கு நன்றி. தமிழ்நாடு அரசியலில் மிகவும் பேசப்பட வேண்டியதாக, பேசிக்கொண்டிருப்பதாக இருப்பது மருதுவாண்டினுடைய சிலை, மருதுவாண்டினுடைய புகழ். இன்று தமிழக அரசியல், அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, தமிழ் தேசியமாக இருந்தாலும் சரி, திராவிட தேசியமாக இருந்தாலும் சரி, இந்த அரசியலிலே இன்றைக்கு மைய கருத்தாக இருப்பது மருதுபாண்டியர். அப்படி மருதுபாண்டியரை இந்த மண்ணுக்கு உழைத்தவர், நம் தலைமுறையின் தலைவர் என்று எடுத்துச் செல்வதற்காக மதுரையிலிருந்து ஒரு இளைஞர் பட்டாளம் கிளம்பியது. அந்த இளைஞர் பட்டாளத்துடைய தலைவர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களை இந்த நிகழ்ச்சியை வாழ்த்துறை வழங்கும்படி கேட்கிறேன். அது மட்டுமல்லாமல் அந்த நிகழ்ச்சி, அந்த இளைஞர்களுக்கு அரப்பா ஐயா அவருடைய அந்த அவருடைய பணி, அவருடைய காலம் எவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பதை கூறும்படி தங்களை தகவல் கேட்கிறேன். வருக.
அன்பார்ந்த உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயமணி. இங்கே இருக்க நிறையா பேர் அண்ணனுடைய மாணாக்கர்கள் தான். எங்களை இந்த வழியில் நடத்தி சென்றதில் பெருமங்கு அவருக்கு இருக்குது. ஆனால் நான் இப்போ இந்த இதில் இல்லை, நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். ஆனால் இருந்தாலும் எங்களை மாதிரி ஆட்களை வழி நடத்த சொல்லக்கூடிய, இப்போ எனக்கே கிட்டத்தட்ட 58 வயசாயிருச்சு. ஆனால் எனக்கு பின்னாடி வரக்கூடிய இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய பெருமங்கு அண்ணனுக்கு இருக்குது. இன்றும் அவருடைய நெடுங்காலம் வாழ்ந்து அவர் இன்றைய போல ஆட்கள் எல்லாம் வழிநடத்த சொல்லும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. ஐயா மருதுபாண்டியரை பற்றி தன் வாழ்நாள் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய புகழை பரப்பிக் கொண்டிருக்க ஐயா அப்படியாக வாழ்த்துறை வரங்க நாட்டரசன் கோட்டையைச் சேர்ந்த அண்ணன் முத்துராஜ் அவர்களை வர இருக்கிறேன். முத்துப்பாண்டியன் அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற அனைவரையும் வணங்கி, சிவகங்கை சீமையில் பேரரசி வேலுநாச்சியார் அவர்களுடன் மாமன்னர் மருதுபாண்டியர்கள் இருவருடைய புகழ் சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்தது காலத்தில் பின் ராமச்சந்திர சேர்வை என்ற சுயமரியாதை இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு அந்த குடும்பத்தில் வெளிவந்த ராமச்சந்திர சேர்வையுடைய மகன் தியாகராஜன் சேர்வை, அவருடைய மகன் அண்ணன் நகைமுகன் ராமச்சந்திரன், அண்ணன் அரப்பா, இன்னும் அரசு பணியில் இருக்கிற மற்ற தமிழ்ச்செல்வண்ணன் போன்றவர்களெல்லாம் நமது அகமுடையர் சமுதாயத்திற்கோ முக்கோலத்தோர் சமுதாயத்திற்கு மட்டும் சொந்தக்காரர்கள் அல்ல. அவர்கள் ஜாதி மத இனத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு உலகத் தமிழர்களுக்காக வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள். நமது முக்குளத்தூர் சமுதாயமும் அகமுடையர் சமுதாயமும் அவர்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோமே தவிர உணர்வில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதை நான் 10 ஆண்டுகளாக 1986 96 வரையும் அண்ணன் நகைமுகன் ராமச்சந்திரன் அண்ணனுடன் நிழல் போல பணிபுரிந்திருக்கின்றேன். அவருடைய எழுத்து பணியெல்லாம் பேனாவை எடுத்து கருப்பு இங்கில் எழுதிவிட்டார், அது ஒரு எழுத்து கூட பிழை இருக்காது, அடித்தல் இருக்காது. அதுபோல் அண்ணன் அரப்பாவும் அப்படிப்பட்டவர்கள் என்ற திறமை மிக்கவர்கள். ஏதோ காலமோ அவருடைய புகழ் எங்கோ இருக்க வேண்டிய புகழை மங்கி இருக்கின்ற காரணத்திற்காக நாம் வருத்தப்பட வேண்டிய காலகட்டம் இது. அவருடைய ஆற்றல், சிந்தனை, செயல், படிப்பாற்றல், அவருடைய பண்பாடு, அவர்கள் அகமுடையர் சமுதாயத்தில் பிறந்தாலும் கூட ராமச்சந்திரன் சேர்வை அனைத்து சமுதாயத்திலையும் அவர்கள் பிள்ளை பேரன் பேத்திகளெல்லாம் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முக்குளத்தூர் சமுதாயத்தில் நகைமுகன் ராமச்சந்திரன் திருமணம் செய்திருக்கின்றார். அதை மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ராமச்சந்திர சேர்வைய வழியில் தோன்றியவர்கள் ஆதிதிராவிடர் சமுதாயத்திலும் கூட திருமணம் செய்து அவர் சமுதாய பெரியவர்களாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புகழ்மிக்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த குடும்பத்தில் பிறந்த அண்ணன் அரப்பா அவர்களை வாழ்த்தி அவர்கள் நலமுடன் வளமுடன் புகழுடன் வாழ வாழ்த்தி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய அண்ணன் தேவி அவர்கள் பற்றி சிவகங்கையினுடைய சேவகர்களுடைய பொறுப்பாளர் அண்ணன் குமரன் அவர்களையும் அந்த வசந்த் அவர்களையும் அரபாய் அவர்களுக்கு மரியாதை கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய தொடர் போராட்டம் சிவகங்கை நிறுவனத்திற்கு வெற்றி பெற வாழ்த்துகிறேன். அடுத்தபடியாக அரபாய் அவர்களுக்கு தெப்பகுளத்தின் வரலாற்று நாயகன் அகமுடையருடைய நம்பிக்கைக்குரிய நட்சத்திரம் அண்ணன் தேவனி அவர்கள்
அறிஞர் அரப்பா அவர்களுக்கு அவருடைய நினைவு பரிசாக வளரியை வழங்க மதுபாட்டிகள் பயன்படுத்திய இந்த பூமராகம் என்றும் சொல்லக்கூடிய வளரியை அரசியலில் எதிரிகளை வீழ்த்தி முன்னேற வேண்டும், அரசியலை நாம் கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எந்த விதமான ஆயுளை அதிகரிக்க வேண்டும், நோயை எதிர்க்க வேண்டும் என்று கூறி இந்த வளரியை அண்ணன் அவர்களுக்கு வழங்கினோம். அடுத்தபடியாக அடுத்தபடியாக மருதுவாண்டியுடைய உணர்வாளர் அக்கா சிவகங்கை மாமதி அவர்கள் அரப்பாய் அவர்கள் மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து தென்கம்பர் இயக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் தம்பி மாதப்பள்ளி சாமிகளுக்கு மரியாதை செலுத்துகிறார். அதைத் தொடர்ந்து மருதுவர் ஆத்மை சேவா சங்கத்துடைய மதுரை மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் ரத்னம், அண்ணன் சாரதி பாலகுரு ஆகியோர் மரியாதை செய்கிறார்கள். அடுத்தபடியாக அகமுருகர் கல்வி மையத்துடைய பொறுப்பாளர் தம்பி சுந்தர் மகாமணி அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். யாராவது பேர் விடுவதற்கால் இந்த அவையில் இருப்பவர்கள் மன்னித்துக் கொள்ளவும். நேரம் கருதி அரப்பையனுடைய உடல்நலம் கருதி நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது. அதை ஏற்படுவதோடு நிறைவு செய்வோம். வழக்கறிஞர் சேம்பர் அகமது சேம்பர் உடைய பொறுப்பாளர் அண்ணன் சீனிவாசன் அவர்கள் அரபையா மரியாதை செய்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே வருகின்ற அனைவருக்கும்